ஃபர்ஸ்ட் நான் இந்த காலத்து ஹீரோயினா இருக்க கூடாதான். கேரவான் கல்ச்சர் வந்து நான் ரொம்ப ஹிந்தி ஹீரோ அக்ஷய்குமார் வருவாங்க, இங்க இருந்து சத்யராஜ் சார் வருவாங்க, அங்க இருந்து வந்து இந்த பாலையா வருவாரு, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கோவிந்தாவோட எல்லாம் நான் இரவு பகல் பாராம. ஆட்டிடியூட் பத்தி சொல்லுங்க. முளைச்சு 3 இலை விடாமே இப்ப வந்து ரொம்ப அந்த பொண்ணு ஸ்ரீலீலா பாம்பேல யாராவது ஒரு இடத்துல பண்ண முடியும். அன்னைக்கும் இது கிசுகிசுதான், இன்னைக்கும் இது கிசுகிசுதான். நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பண்ணி? இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கு. எனக்கு வந்து ஒரு தொல்லை வந்திருக்கா, இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததால அடுத்தது எனக்கு தேடி வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு கூட என்னத்தான் போட்டாகணும். சைட்ல இருப்பாங்க, அப்படிலாம் தாங்க பண்ணுவாங்க. கமலஹாசனுடைய மகள்னு சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு படுகவர்ச்சியான பாடல்கள் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். பிரபு சார் அவர் விதவிதமா ஹீரோயின்ஸ் பார்த்துட்டு போவாங்க. அவனை பிடிச்சு வந்தா இவனை பிடிச்சு வந்தான்னு பேசுவாங்க. நீங்க அழகி போட்டி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலயுமே வந்து சம் இஷ்யூஸ். ஏங்க நீங்க இவ்வளவு டீசெண்டா பேசுறீங்க? மிஸ் மெட்ராஸ் வாங்கினது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாங்கினேன். நீங்க எங்க கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு புறம்போக்கு பத்திரிகையாளர் வந்து அவர் வந்து ரித்திக் ரோஷன், அவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஐஸ்வர்யா ராய். நான் இப்ப சொல்றேங்க உங்களுக்கு, என் ஜட்ஜஸ்ல 3 பேர் ஆண்கள், அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. சினிமால உங்களுக்குன்னு கிரஷ்? நாகார்ஜுன், அவரோட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சூப்பர் ஸ்டார் கூட. நீங்க எங்க கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப அடமெல்லாம் பிடிச்சேன். இப்போ வந்து KH into RK படத்துல எனக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. என்ன படத்துல இருந்து தூக்குவாங்க. என் இடுப்பு மட்டும் இருக்கு, எனக்குன்னு இருக்கணும். நான் வீட்டு வேலை பண்றேன், குடிக்கூடாது, சைவமா இருக்கணும், சிகரெட் குடிக்கூடாது, எனக்குன்னு இருக்கணும். ஹேர் அது ஒரிஜினல்? ஒரிஜினலாவா? ஆமா. உங்க ஹேர் தானா? கடன் வாங்கி வச்சுட்டு வர முடியும். அந்த அமைதிப்படை அல்வா சீன் இருக்குல்ல, கேமராமேன் பொசிஷன்லயே இருன்றாரு. என்ன இருந்தாலும் நமக்கும் வந்து அப்படி வந்து எந்திரிச்சு பாக்கணும் இல்லையா? ஃபிளைட் ஓட்டுவேன், இந்தியன் 1லயே செத்தாச்சு. என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க மேம்? அப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க? நீங்க என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க சினிமாவுல? ஃபர்ஸ்ட் நான் இந்த காலத்து ஹீரோயினா இருக்க கூடாதான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வேற லெவல் கெத்து இருக்கு. மசாலா பொடியில இருந்து மார்ஸுக்கு போறது வரைக்கும் எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்றாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப ஹெல்தியா இருக்கு. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சஸா இருக்கிறாங்க. அழகழகா இருக்கு பாடி. எல்லாருமே ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க, நல்ல ரோல் மாடல்ஸா இருக்காங்க. யங்கர் ஜெனரேஷனுக்கு சூப்பரான ஒரு ரோல் மாடல்ஸா இருக்காங்க. ஆனா என்ன, ஒரு படத்துல நடிக்கிறாங்க, ஏதாவது இப்போ ரஷ்மிகா, சமந்தா, நம்ம நயன்தாரா, த்ரிஷா போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸெப்ஷன். மத்தவங்க எல்லாரும் ஒரு படத்துல வர்றாங்க, 2 படத்துல வர்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேவ் வந்துருது. நாட் ஜஸ்ட் ஹீரோயின்ஸ், ஈவன் சிங்கர்ஸ். எனக்கு வந்து எல்லா சிங்கரும் குரல் கேட்டதுமே நான் வந்து சொல்லுவேன். நான் ஒரு மியூசிக் பைத்தியம். யார் பாடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிரும். இப்பெல்லாம் தெரியல. ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள, ஒரு 2 பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த சிங்கர் வந்துடுறாங்க. ஆண் பெண் எல்லாத்திலும் இப்போ அப்படிதான் இருக்கு. ஹீரோஸ்ல பெரிய இது மாற்றம் வரல, இன்னும் அதே ஹீரோஸ் இருக்கிறாங்க. என் பொண்ணு பிறக்கும் பொழுது ஹீரோவா இருந்தவர் தான் இன்னைக்கும் ஹீரோவா இருக்கிறாரு. என் பொண்ணுக்கு 20 வயசு. ஹீரோயின்ஸ் இப்ப அவர் நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவரு வந்து ஒரு 3வது தலைமுறை ஹீரோயினோட இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாரு. 20 years. So very few people are there. லாஞ்சிவிட்டியோட ஒண்ணு. 2வது இந்த சினிமாவே பொதுவா வித்தியாசம் சொல்றேன். இந்த கேரவான் கல்ச்சர் வந்து நான் ரொம்ப
அது ஒரு ஒரு படத்துல வகையில கூட நல்லா உங்களுக்கு இருக்கு. அது இல்லையா? அது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு இயற்கை உபாதைனா பரிதவிச்சு போயிருவோம் ம். ஷூட்டிங் போற இல்ல நீங்க இடத்துல. பல லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ எங்கேயுமே அந்த கேரவன் கல்ச்சர் கிடையாதா? அந்த டைம்ல கிடையாது. எங்கேயுமே இல்ல. இல்ல. ஓகே. பாலிவுட்ல கூட கிடையாது. கிடையாது. ம். எல்லாரும் ஒரு குடும்பமா ஒரு மரத்தடியில தான் லஞ்ச் சாப்பிடுவோம். ம்ஹும். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தனித்தனியா இருக்காங்க. சீரியல்னா கூட தனித்தனியா இருக்காங்க. யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுல பேசிக்கிறது இல்ல. பேசிக்கிறது இல்ல. அது வந்து வித்தியாசமா இருக்கு. அது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. ம். எனக்கு வந்து கும்பலா அந்த லஞ்ச் டைம்ல ஸ்டுடியோஸ்ல ஏவிஎம் ஸ்டுடியோல எல்லாம் 4 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அங்கேருந்து ஹிந்தி ஹீரோ அக்ஷய்குமார் வருவாங்க, இங்கேருந்து சத்யராஜ் சார் வருவாங்க, அங்கேருந்து வந்து இந்த பாலையா வருவாரு. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா லஞ்ச் சாப்பிடுவோம். சாப்பிடுவீங்க. ஓ. கோவிந்தாவோட எல்லாம் நான் லஞ்ச் சாப்பிட்டிருக்கேன். ஓஹோ. என்னெல்லாம் நல்லா இருக்கும் அந்த டைம். ஓகே. இப்ப அது இல்ல. ஓகே. ஆஹ் 3வது நாங்கெல்லாம் 3 ஷிஃப்ட் நடிப்போம். ம். இரவு பகல் பாராம நடிப்போம். ம். எங்களுக்கு முன்னாடி தலைமுறையே எங்களுக்கு உதாரணமா காட்டுவாங்க. ம். பத்மினி அப்பாரு, சாவித்ரி அப்பாரு, ம். கேஆர் விஜயா அப்பாரு, ரேவதி அப்பாரு, சுஹாசினி அப்பாரு, ம். ராதிகா அம்மா அப்பாருங்க அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே. சோ நம்ம அவங்கள பார்த்து பண்ணுவோம். இப்போ சோபனா, விஜயசாந்தி இவங்களோடலாம் நான் நடிச்சிருக்கேன். ம். ம். எனக்கு அவங்க சீனியர்ஸ். ரம்யா கிருஷ்ணாவோட நடிச்சிருக்கேன், அவங்களும் எனக்கு சீனியர். ஓகே. குஷ்புவோட நடிச்சிருக்கேன், அவங்களும் எனக்கு சீனியர். ம். அவங்களுடைய டெடிகேஷன் வேற லெவலா இருக்கும். ம். இன்னைக்கு நோபடி அவ்வளோ குறிப்பிட்ட சில ஹீரோயின்ஸை தவிர மத்தவங்க எல்லாம் இது ஏதோ அவ்வளவு டெடிகேஷன் இப்ப இல்ல. இல்ல. ஆட்டிடியூட் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அப்போ அப்படி ஆமா. இருக்க மாட்டாங்க. அது ஆமா. வந்து நீங்க எந்த ஹீரோயின்ஸ் கிட்ட டைரக்டா பாத்திருக்கீங்களா? ஆஹ் பேர் பாத்திருக்கீங்களா? சொல்ல விரும்பல. ஓகே. முளைச்சு 3 இலை விடாமையே இப்ப வந்து ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற சிலரையும் நான் பாக்குறேன். ம். ம். இன்னொரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லட்டுமா? ம். தாய்க்குலம்ங்கிற மேட்டர் இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ம். நடிகையின் தாய்க்குலம் அப்படின்னு எல்லாம் ஜோக் எல்லாம் எழுதுவாங்க. ஆ. ஐ வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பீப்புள். அப்பவே வந்து எனக்கு ஆஹ், ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கு நானே தனியா போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னா சினிமால எல்லாரும் பழகிட்டாங்க, ம். நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம். ம். முன்னாடி தானே அந்த சினிமாக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஐயோ உள்ள வந்தா உனக்கு வந்து எந்த கேரண்டியும் கிடையாது, எல்லாரும் உங்களுக்கு உன்னை சீரழிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியே சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதெல்லாம் உண்மை இல்ல. ம். உள்ள வந்து பார்த்தா எல்லாரும் தாயா பிள்ளையா சகோதரத்தோட ஒரு குருவா, ஒரு பெண்ணுனா உடனே அத போக பொருளா பாக்குற கல்ச்சர் வெளியில இருக்கிற சிலருக்கு தான் இருக்கே தவிர உள்ளார வந்து ஒர்க்கு தான் மெயின் ஃபர்ஸ்ட். அதனால நான் வந்து தனியா போக ஆரம்பிச்சேன். ம். என் தலைமுறையில தாய்க்குலம் இல்லாம சுத்தின ஆள் நான். ம். இப்போ வந்து எல்லா பெண்களும் சம ப்ரொஃபஷனலா தே கேன் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். நல்ல படிச்ச பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. ஆமா. முன்னாடி எல்லாம் ஊர்ல இருந்து வருவாங்க, ம். சினிமா தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். ஓகே. இன்னைக்கு வந்து நல்ல எவ்வளவு யங் ஏஜா இருந்தாலும் படிப்புக்கு நல்ல இந்த பாருங்க அந்த பொண்ணு ஸ்ரீலீலா ஆமா. டாக்டர் பட்டம் முடிச்சிருக்காங்க. சூப்பர். சமீபத்துல சந்திச்சேன், கரெக்டா ஒரு 4 நாள் கழிச்சு சந்திச்சேன். ஓகே. அது கிராஜுவேட் ஆயிட்டு வருது. ம். பாம்பேல அது யாருக்குமே தெரியல. ம். அதனால அது ஜம்முன்னு படிச்சு முடிச்சு பட்டமும் வாங்கிருச்சு. ம். இப்ப கூடயா தெரியலன்னு கேட்டேன், இப்ப தெரிஞ்சு போச்சுன்னு சிரிச்சுச்சு. ஓகே. நல்ல பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. ம். உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏரோப்ளேன்ல. ம்ஹும். பக்கத்து சீட்டு அவங்க உட்கார்ந்து ஃபுல்லா எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறேன், ம். என்னோட காலேஜ்ல இருந்து பிரிந்து வந்த நினைவுகளை பத்தி ஒரு பதிவு போடுறேன், ஓ. இறங்குனதும் நான் அதை போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ம்ஹும். இன்னைக்கு பசங்க எல்லாம் இன்ஸ்டா அது இதுன்னு ஆமா இருக்காங்க. பிறக்கும் போதே சம அறிவோட பிறக்குறாங்க. ம். ம். ஹீரோயின்ஸும் அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. இருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி இப்போ வந்து சோசியல் மீடியா எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா வெளியில வந்துடுது. பட் அப்போ வந்து அதிகமா வெளியில வந்தது இல்ல. ஆனா எல்லா நடிகைகளுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம யாரும் சினிமாக்குள்ள வர முடியாதுன்ற ஒரு பேச்சு அப்படின்னு தான் இந்த இப்ப வரைக்கும் இருக்கு. பரம்போக்கு பத்திரிக்கையாளங்க பேசுறதையெல்லாம் நம்பாதீங்க. ம். நான் கோடி கோடியா போட்டு, நாங்க இருக்கும் பொழுதே கோடி கோடியா போட்டுதான் படம் எடுப்பாங்க. ம். அந்த கோடி கோடியா போட்டு படம் எடுக்கும்போது ஒண்ணுக்கும் உதவாத ஒரு தகுதி இல்லாத ஒரு பெண்ணை சினிமாவில மட்டும்தாங்க நெப்போ பேபியால எல்லாம் ஒண்ணும் வந்துட முடியாது. ம். லஞ்சம் கொடுத்து நாம யாரையும் வந்து படத்தை ஹிட் ஆக்குறதுக்கு முடியாது. மக்களை கூப்பிட முடியுமா நீங்க? முடியாது. பணம் கொடுக்குறேன்
குவார்டர் பிரியாணி குடுக்குறேன், நீ வந்து உட்கார்ந்து படம் பாருன்னு சொன்னா வருவானா? வரமாட்டாங்க. மக்கள் வரமாட்டாங்க. இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோயினை மக்கள் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க 10 படம் போடுங்களேன், அவன் படத்தை பார்த்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு போவான். மக்கள் வாயை மூட முடியாது. அதே போல நீங்க வந்து மிரட்டி இந்த படம் பார்த்தே மிரட்ட முடியாது. ப்ரொடியூசரை போய் ஒரு ஹீரோ மிரட்ட முடியுமா? யாராவது ஒரு இடத்துல பண்ண முடியும். எல்லா ப்ரொடியூசரும் போய் இந்த பொண்ணுதான் போடணும் அப்பதான் நான் காட்சி கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு இடத்துல அதை ஒத்துக்குவாங்க. எல்லா இடத்துலயும் ஒத்துக்க முடியுமா? 6 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கும் போது இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க. எப்படி நீங்க பாப்பீங்க? இந்த ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவங்க, டைரக்டருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி நீங்க படம் ரிஸ்க் எடுக்க முடியுமா? நாளைக்கு அதனால படத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா லாஜிக் தானே நான் சொல்றது. அன்னைக்கும் இது கிசுகிசுதான், இன்னைக்கும் இது கிசுகிசுதான். இல்லவே இல்லையா அப்படின்னு நான் இருக்கு. நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பண்ணி இருக்கு. இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கு. எனக்கு வந்து ஒரு தொல்லை வந்திருக்கா? இருக்கு. என்ன படங்கள்ல இருந்து தூக்கியிருக்காங்க. அதுக்காக ஒரு படம் நடிக்கிறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது, நான் கனவோட இருக்கேன் அடுத்தது எனக்கு தேடி வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு. அந்த ஹீரோ அந்த படத்துல நடிச்சு இன்னொரு ஹீரோயினோட படம் நடிக்கிறாரே தவிர என்னோட நடிக்கல. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததாலயா? அந்த ஹீரோயினை பத்தி தான் நீங்க அந்த பொண்ணோடைய அவங்க எந்த வகையில அவங்க சிறந்துட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகே. என்ன நடிப்புக்காக வேற வழி இல்லைன்னா வேண்டா விருப்பா கூட என்னத்தான் போட்டாகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல பிலிம் கேமரா, நாம நல்லா ஒரு டேலண்டான பர்சன் நினைக்கலாம். பட் நான் சில நடிகைகளை பார்த்திருக்கேன். எப்படின்னா படத்துல அவங்க ஒரு டைரக்டருடைய படத்துல எல்லா படத்துலயும் அவங்க இருப்பாங்க, ஆனா ஹீரோயின் அல்ல, சைட்ல இருப்பாங்க. எல்லா படத்துலயும் இருப்பாங்க, ஆனா சைட்ல இருப்பாங்க. அப்படிலாம் தாங்க பண்ணுவாங்க. ஒரு ஹீரோயின் ஆகணும்னா நீங்க வந்து சிபாரிசு புடிச்சு ஹீரோயின் ஆகுறதுலாம் முடியாது. இதுல நான் ஒரு பாசிட்டிவா ஒண்ணு சொல்றேன். ஸ்ருதி ஹாசன் ஒரு செம்ம டேலண்டான பொண்ணு. பாட்டு பாடும், சொந்த குரல்ல டப்பிங். இன்னைக்கு சொந்த குரல்ல பேசுற வெகு சில ஹீரோயின்ஸ்ல ஸ்ருதி ஹாசன் வெகு அவங்க குரலுக்கு ட்ரோல் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து அருமையா தமிழ் பேசுற ஒரு ஹீரோயின். டான்ஸ் நல்லா எல்லாம். கமலஹாசனுடைய மகள்னு சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே வரல. ஐயோ கமல் பொண்ணுப்பா அப்படின்னு. அவங்க தெலுங்குலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதுவானாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. படுகவர்ச்சியான பாடல்கள் எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நல்ல அழகு, நல்ல ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க, அருமையா டான்ஸ் ஆடுறாங்க, அருமையான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. எனக்கு பிடிக்கும் சில சாங்ஸ் எல்லாம். அவங்க எனக்கு நான் பாருங்க, நான் ஃபேன். அவங்களுடைய ஆட்டிடியூட் ஒரு அந்த கமலுங்கிற பிராண்ட அப்படியே மறக்கடிச்சு ஸ்ருதின்னு தனியா ஒரு பிராண்ட் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபு சார் எனக்கு நிறைய தூரம் சொல்லியிருக்காரு, சிவாஜி மகன் என்று சொல்வதை தாண்டி பிரபு சார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு. இன்னைக்கு விக்ரம் பிரபு வந்து அவார்டு வாங்கியிருக்காப்ல இன்னைக்கு பெஸ்ட் ஆக்டருக்கு. அவருக்கு பெருமை. ஏன்னா விக்ரம் பிரபுங்கிறது அவருடைய பெயர்ல ஒரு பாகமா இருக்கலாம், ஆனா அதுவே அவருடைய அடையாளமா இருக்கக்கூடாது. சோ விக்ரம் பிரபு இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாம தான் வராங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்களுக்கே பெரிய குடும்பத்துல இருந்து வந்த ஆட்கள் எவ்வளவு பேருக்கு சஃபர் பண்றாங்க. அதே போல பெண்களுக்கு முன்னுக்கு வந்துட்டா உடனே அவனை பிடிச்சு வந்தா இவனை பிடிச்சு வந்தான்னு பேசுவாங்க. ஆனா வந்துட முடியுமா? வந்துட முடியாது, கஷ்டம் தான். நீங்க வந்து ஒரு படத்துல போடுவீங்க, எத்தனை அந்த ஹீரோ இந்த ஒரே ஹீரோயினோட நடிக்க முடியாது இல்ல. அவர் விதவிதமா ஹீரோயின்ஸ் பாத்துட்டு போவாங்கல்ல. ஒரு படம் பிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளாப் ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் நீங்க எவ்வளவு பெரிய கேர்ள் ஃபிரெண்டா இருந்தாலும் போட முடியாது, போட மாட்டாங்க. எப்படி நீங்க திறமை இல்லாம மேல வர முடியும்? கரெக்ட், லாஜிக்கே இல்லையே. இன்னைக்கு 200 கோடி கொடுத்து ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துல வந்து ஒவ்வொரு ஹீரோயின் யாருன்னு ஓடிடி காரன் கேக்குறான்.
ஹீரோவோட கேர்ள் யாருப்பா இந்த பொண்ணு தெரியல, இல்ல ஹீரோ சிபாரிசு பண்ணாரு, ஓடிடி காரங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்கல்ல உங்க படத்தை. ம். எல்லாமே வியாபாரம். நீங்க வந்து அழகி பட்டம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அது கிடைச்சது. நீங்க அவ்ளோ ஒன்னும் பிராண்டட்ல போயிட்டு நீங்க அப்படியே ஓப்பனா வந்து சேலஞ்ச் பண்ணி வாங்கல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி கேள்விப்பட்டேன். அத பத்தி சொல்லுங்களேன். நீங்க இதை எங்க கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல ஒரு மேம், ஒரு புறம்போக்கு பத்திரிகையாளர் போட்ட யூடியூப ஒரு பார்த்து மேல் தானே. பதிவுல கேள்விப்பட்டேன். ஒரு மீள் பதிவா? ஆஹா. அதாவது அவர் வந்து ரொம்ப அழகானவருங்க, அழகின் சிகரம் அவரு அந்த பத்திரிகையாளர். ம். அழகின் இலக்கணமே அவர்தான். ஓகே. அவர் வந்து எந்த பெண் அழகு, எந்த பெண் அழகு இல்ல, அழகி போட்டியில அழகி என்ற பட்டத்துக்கு உரித்தானவர் யாருன்னு அவர்தான் வந்து சொல்லணும். ம். ஏன்னா அவர் வந்து ஹிருத்திக் ரோஷன், அவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஐஸ்வர்யா ராய். ம். அவரே ஏதோ பொறாமையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. அழகி போட்டியில நான் இப்ப சொல்றேங்க உங்களுக்கு, அழகி போட்டியில ஜட்ஜஸ் இருந்தாங்கல்ல, ம். நான் வந்து அவங்கள சரி கட்டி ஒரு அழகி போட்டி வாங்க முடியும். அவருக்கு வந்து நினைப்பு, இந்த பொண்ணெல்லாம் என்ன ஒல்லியா இருக்கு, இது போய் எப்படி வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ம். என் ஜட்ஜஸ்ல 3 பேர் ஆண்கள், ம். 3 பேர் பெண்கள். எனக்கு கிரீடம் வச்சது நடிகை ரேகா அவர்கள். ஓ. அவங்க கிட்ட நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே. ஓகே மேம். கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டியான பதில் வந்து இதுக்கு கொடுத்திருக்கேன். ஏன்னா இத பத்தின நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி இந்த மாதிரி பேசியிருக்காங்க நிறைய. இதெல்லாம் அவங்க அவங்க பொறாமையிலயும் ஆத்தாமையிலயும் இல்லைன்னா இப்ப எனக்கு அரசியல் ரீதியாக கிசு சினிமால கூட வரலங்க, அரசியலுக்கு வந்ததுல இருந்து டெய்லி கிசு வந்துட்டு இருக்கு. ஓகே. சோ சினிமா நீங்க நடிக்கும் போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. சினிமால உங்களுக்குன்னு கிரஷ், உங்களுக்குன்னு பிடிச்ச ஹீரோ, நான் இவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னா யார சொல்லுவீங்க? நாகார்ஜுனா. நாகார்ஜுனா. அவரோட நடிக்கவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 படம் பண்ணிருக்கேன். கிரஷ்னா யாரு? அவர்தான். சின்ன வயசுல இருந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்காக போயிட்டு ஒரு படம் இல்ல, கெஞ்சி 2 படம். ஆமா, ஒரு படம் இல்ல 2 படம். 2 உழைப்பாளி அந்த வாய்ப்பு மிஸ் ஆச்சு. எனக்கு அப்ப ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சு. 2வது வந்து காலா. ஓகே. நான் ரொம்ப அடமெல்லாம் பிடிச்சேன். ஏன்னா என்னதான் ஆடிஷன் பண்ணாங்க சார், ரஞ்சித் சார் அவர்கள் ஆடிஷன் பண்ணாரு. நான் ரொம்ப இப்போ சேலை கட்டிட்டு வாருனாரு, நான் கட்டிட்டு போனேன். பார்த்ததும் அவருக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதுல வந்து வளர்ந்த நல்ல திம்சு கட்ட மாதிரி வளர்ந்த 2 பிள்ளைகளின் தாய் கேரக்டர் ஈஸ்வரி ராவ் கேரக்டர். அதுக்கு நீ செட் ஆக மாட்டேன்ட்டு. அதுக்கு அவங்களுமே உங்களோட ஸ்லிம்மா அப்படிதானே இருந்தாங்க? இல்ல அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நான் அப்படி இல்ல, ரொம்ப இளமையா தெரியுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காரணமா? நான் தர்ணா தான் பண்ணல, ரோட்ல தான் நான் உட்காந்து மறியல் தான் பண்ணல. எனக்கு அந்த போனது வந்து எனக்கு வருத்தம். அது என்னைக்காவது நீங்க சூப்பர் ஸ்டார் பாக்கும்போது கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 முறை வாய்ப்பு கூட கேட்டேன். இப்போ வந்து KH into RK படத்துல எனக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்கன்னு இப்ப கூட கேக்குறேன். ஒரு நடிகையா நாம வந்து அந்த மாதிரி படங்கள்ல இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து கேக்குறதுக்கு தயக்கமே படக்கூடாது. ஓகே. சோ இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசியலை தாண்டி சினிமா உள்ள இப்ப எந்த அளவுக்கு? தெலுங்கு படம் தான் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்கு. தமிழ்ல இப்போ தற்சமயத்துல எனக்கு தமிழ் படம் இல்ல. தெலுங்குல என்னமோ என்ன எல்லாம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல கூப்பிடுறாங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வந்து ஃளைட்டே வந்து ரன் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிளைடர் பைலட். கமர்ஷியல் பைலட் கிடையாது, கிளைடர் பைலட். NCCல எனக்கு கிளைடர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. RD பரேடு போயிருக்கீங்க. ஏன்னா என் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நடிகைகள்ல இவங்க வந்து ஃளைட் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஃளைட் ஓட்டுவேன், ஃளைட் ட்ரைனிங் உண்டு. பட் எனக்கு கிளைடர் பைலட் லைசன்ஸ், கிளைடர் லைசன்ஸ் இல்ல, கிளைடர் பைலட் குவாலிஃபிகேஷன் தான். ஓகே. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா IAS ஆயிருக்கலாமா? என்ன நிறைய. ஓகே. எப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு தாட் வரும்? ஏன்னா நெகட்டிவ் படத்துல இருந்து தூக்கும் பொழுது, என்ன படத்துல இருந்து தூக்குவாங்க. என்னோட 2வது படத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் சிகரம் எனக்காக என்ன பார்த்து இந்த படத்துல இந்த பொண்ணு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அந்த படத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. ஒரு ஷெட்யூல் நான் நடிச்சேன். அந்த படத்துல என் இடுப்பு மட்டும் இருக்கு ஒரு பாடல் காட்சியில. என் இடுப்பு மட்டும் இருக்கு, மத்ததெல்லாம் வேற ஒரு ஹீரோயின். எதனால? என்ன ரீசன்னால? ஓகே. சோ ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல, பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன கேரக்டர் சொல்லுவீங்க?
அட்வொகேட்டா நடிக்கணும்னு Advocate. ஆசைப்படுறேன். நான் நிஜ வாழ்க்கையில நான் ஒரு லாயர், லா ஸ்டூடெண்ட், லா குவாலிஃபைடு. ஓகே. நான் சரி அம்மாவும் கோர்ட்ல லாயர். ஆமா ஓகே. கோர்ட்ல போய் நான் வந்து ஒரு நாளா அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணல. எங்கேயாவது எனக்கு அட்வொகேட் அந்த ரோல்லயாவது அத வந்து பண்ணிரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே. சோ இப்ப நீங்க தெலுங்கு படத்துல எனக்கு வந்து ம், ஒரு 4 படத்துல இப்போ ம். எல்லாத்துலயும் நான் போலீஸா தான் பண்றேன். ஓ, ஒண்ணுத்துல எஸ்ஐ, ஒண்ணுத்துல இன்ஸ்பெக்டர், ஒண்ணுத்துல கமிஷனர், ஆனா போலீஸ் தான். போலீஸ் தான். ஓகே. சோ ஃபிட்னஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க உண்மையிலே நீங்க ஓப்பனா சொன்னீங்க உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறது. பட் பார்த்தா அப்படி தெரியல. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? யோகா, ஜிம் இதெல்லாம் பண்றீங்க. ஏன்னா நீங்க அரசியல்ல இருக்கீங்க, சினிமால இருக்கீங்க. அதுக்கு எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு? டைம்லாம் கிடைக்காது. ஆ. நான் வீட்டு வேலை பண்றேன். ம். வீட்டை வீட்ல எல்லா வேலையும் பாப்பீங்க. வீட்டை கூட்டி பெருக்கிறது. ஏன்னா யோகா ஜிம்னு போய் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி செய்யணும்னு சொன்னா ம், நான் செய்ய மாட்டேன். ம். அடிப்படையில நான் ஒரு சோம்பேறி. சோம்பேறியா? ஆமா. ம். நீங்க வந்து இப்ப நான் வந்து ஹேர் கட் பண்ணா அது திருப்பி திருப்பி அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா நான் ஹேர் கட்டே பண்ண மாட்டேன். ஓ, எனக்கு இப்ப இந்த எனக்கு இன்னும் ஒரு ஹேர் அது ஒரிஜினல் ஒரிஜினலாவா? ஆமா. உங்க ஹேர் தானா? இல்ல ஏதாவது செட் இதெல்லாம் என்ன கடன் வாங்கி வச்சுட்டு வர முடியும்? ஒரிஜினல் தான். ஆ. எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைன் எல்லாம் பண்றது இல்ல. மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா நான் வந்து திருப்பதியில வேண்டிக்குவேன். ஓ, அவ்வளவு சோம்பேறி நானு. ஓகே. ஒயிட் ஹேரும் இல்ல, ஒயிட் ஹேர் இல்ல எங்க ஃபேஸும் வீட்டுல. அவ்ளோ கிளியரா வச்சிருக்கீங்க இது 50 ஒண்ணுதான் இயர்ஸ்ல. என் சோம்பேறித்தனத்தை கடவுள் கண்டறிந்து எனக்கு கொடுத்த வரம். இப்ப நீங்க எங்கேயாவது ரெடி ஆகுன்னு சொன்னா சேலை கட்டுறது நான் வந்து 30 செகண்ட்ஸ்ல கட்டுவேன். ம், பழக்கம். ஓகே. மத்தவங்களுக்கு கட்டி விடுறது கூட நான் நல்லா ட்ரிப் பண்ணி விடுவேன். ம், சேலை கட்டிடலாம் டக்குன்னு. ஓகே. மத்தபடிக்கு மேக்கப் இப்ப பாருங்க, அதான் இல்ல. உதட்டு சாயம் கூட கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ம், கண்ணுக்கு மை எழுதிருக்கேன். இதை தவிர எனக்கு நான் பவுடர் போட மாட்டேன். ம். சினிமாவிலங்கிறது வேற. அப்போ நம்ம அதுக்கு அது தேவையான மேக்கப் நம்ம போட்டுதான் ஆகணும். அதுக்கு எனக்கு ஸ்டாஃப் இருக்காங்க. ம், நான் வெளியே வரும்போது மேக்கப் போட மாட்டேன். ம், முடி வந்து சீவிட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு இன்னும் நரைக்கல. ஓகே. அதுக்கு காரணம் கொஞ்சம் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஓகே. தலை நரைக்கல. இன்னும் கொஞ்சம் இப்பதான் 1, 2 எட்டி பாக்குது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து தலை என்னைக்கு நரைக்குதோ அன்னைக்கு ஷார்ட் பாப் ஹேர் கட் பண்ணி பிங்க் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டை போட்டு பிங்க் கலர்ல இந்த ஜப்பான்ல எல்லாம் அலையறாங்கல்ல பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம், ஆமா, கொரியால, ஆமா. அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலோட பிக்ஸி ஹேர் கட்டோட இருப்பேன். அப்படியெல்லாம் நான் அமெரிக்கால வாழ்ந்த காலத்துல திட்டம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ நான் அந்த வயசையும் கடந்துட்டேன். ஓகே. எல்லாருக்கும் 30 லேட் 30ஸ்ல ஆரம்பிக்கும். ஆமா. எனக்கு வரல. இதுக்கு மேல நான் வந்து பிக்ஸி ஹேர் கட்டா பண்ண முடியும்? நரைக்கும் போது நரைக்கட்டும். நான் ஒண்ணு கண்டிப்பா நான் டை பண்ண மாட்டேன். ஓகே. ஏன்னா நான் இப்போ சில நடிகைகளை பாக்குறேன். ஒரு விழாவில வெள்ளையா வராங்க, ஒரு விழால கருப்பா வராங்க. அதெல்லாம் நல்லா பாக்குறதுக்கு. கிரேஸ்ஃபுல்லா லெட் அஸ் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. ஓகே. அவ்வளவுதான். சரி, நிறைய லெஜெண்ட் ஆக்டர்ஸ் சீக்ரெட் மட்டும் சொல்லிடுறேன். நான் சைவ சாப்பாடுல வந்து சில உணவே மருந்துன்னு நினைக்கிறாள். அந்த மாதிரி சாப்பிடறதுனால கொஞ்சம் இளமை ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிறந்ததுல இருந்து சைவம். பிறந்ததுல அது இப்ப நீங்க ஃபாரின்லாம் போறீங்கன்னா அங்கெல்லாம் மேபி நான்வெஜ் இல்லாம இருக்காது இல்ல? ஃபுட் நாங்க தான் சமைப்போம்ல. நீங்களே வீட்ல சமைச்சு சாப்பிடுறீங்க. ஃபுல்லாவே வெஜ். உங்க ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க எல்லாருமே வெஜ். அரேஞ்ச் மேரேஜ். நான் கேட்டதே குடிக்கூடாது, சைவமா இருக்கணும், சிகரெட் பிடிக்கூடாது, எனக்குன்னு இருக்கணும். இவ்வளவுதான். இந்த நாள் தான் கேட்டேன். ஓகே. அது எல்லாமே உங்களுக்கு இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நிறைய லெஜெண்ட் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க. யார் கூட நடிச்சது ரொம்ப வந்து சவாலா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது, மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அவங்களோட உங்களுக்கு நடந்திருக்கா? ஷோ எத்தனை இருக்கு. சத்யராஜ் சார் சொல்லணும், டெல்லி கணேஷ் சார் சொல்லணும். சத்யராஜ் சார் அந்த அல்வா சீனை பத்தியே சொல்லுங்க. அந்த அமைதிப்படை அல்வா சீன் இருக்குல்ல, மணிவண்ணன் சார் அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் லெஜெண்ட். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்லாம் வந்து இறந்துட்டாரு. இல்லைன்னா அவர் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் லெஜெண்டா ஆயிருக்க வேண்டியவர். என்ன ரைட்டர்! அவர் பாட்டுக்கு பாறையில படுக்க வச்சுட்டு அவர் அந்த நேரத்துல அந்த சீன்ல வந்து டைலாக், அந்த அல்வா புஜ்ஜுலாம் அவர் அப்போ அந்த டைம்ல ஃப்ளோல சொல்றாரு. அவர் சொல்றத கேட்டு இவர் அங்க இருக்காரு, நாங்க இங்க இருக்கோம். அது என்னவோ மாயமோ மந்திரமோ தெரியல, சத்யராஜ் சாருக்கு அதுக்கு மட்டும் அது கரெக்டா விடும். அவன் எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணன் சார் மனைவியை விட சத்யராஜ் சார் தான் மணிவண்ணனோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே அவர் சொல்றத அவர் வந்து திரைக்கு கொண்டு வருவாரு.
அதனால எல்லா சீன்லயும் அப்படி இருக்கும். ஓகே. அல்வா சீன் மட்டும் இல்ல, இன்னொரு சீன்ல வந்து அவர்கிட்ட நியாயம் கேட்பேன், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நியாயம்னு. அந்த சீன்ல எல்லாம் டயலாக்லாம் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தது ஒண்ணு, இவங்க பாட்டுக்கு வேற ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஆமா. அதெல்லாம் சவாலா இருந்துச்சு. சீன் பாட்டுக்கு மாறிட்டே இருக்குங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃப்ளோ கத்துக்கணும். அது ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டேன், போக போக நான் கத்துக்கிட்டேன். இது ஒண்ணு. சங்கர் சார் கிட்ட என்ன சவால்னா பொறுமையா இருக்கணும். அவருக்கு ஷார்ட்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா வைப்பாரு, அது நிறைய டைம் ஆகும். ஒரு சீன்ல வந்து இந்த எழுந்துக்கணும், தந்தானே தானே அப்படி வந்து எந்திரிச்சு பாக்கணும் இல்லையா. அந்த அந்த ஷார்ட் வைக்கிறதுக்கு வந்து என் தலை கீழே ஒரு மினி ப்ளூட் வச்சு 2KV வச்சிருக்காங்க. எனக்கு முடியெல்லாம் பொசுங்குது, நான் அலறேன். கேமராமேன் ஜீவா இரு பொசிஷன்லயே இருன்றாரு. அப்படி இருந்த சவால்கள் இருந்திருக்கு. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. சோ அதுவும் கமல் பக்கத்துல என்ன இருந்தாலும் நமக்கும் வந்து கமல் பக்கத்துல அவர் மாதிரி நடிக்க முடியாது. பட் அவர் பக்கத்துல நம்ம தோற்றக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும்ல. சோ அதெல்லாம் செம்ம டென்ஷன். எக்ஸாம் எழுதுற மாதிரிதான். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சோ டான்ஸ் காம்படிஷன் நடக்கும், அவங்கள விட நம்ம நல்லா ஆடணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்தியன் 2 படம் எடுக்கும்போது அதுல சான்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படி வர முடியும், இந்தியன் 1லயே செத்தாச்சு, எப்படி பேயாத்தான் வரும். இல்ல வேற ஏதாவது ஒரு கேரக்டர்ல இல்ல ஒரு நினைவா வர மாதிரி எதுவும் இல்ல? ஏன்னா அதுல அவ்வளவு ஒரு சென்டிமெண்டாலான சீன் எல்லாம் இருக்கும்ல. இல்ல யோசிக்கல நீங்க? ஓகே. தேங்க்யூ சோ மச் மேம். இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகா ரொம்ப ஒரு பிரீஃபான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி மேம், உங்களோட பேசுனது ரொம்ப பிளசண்டா இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.